வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கோவை மாவட்டம் வால்பாறையிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி இயற்கை சுற்றுச்சூழல் மையத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு 2 நாட்களுக்கு தடை. கனமழை எதிரொலியாக வனத்துறை அறிவிப்பு. கனமழை காரணமாக உதகை, கூடலூர் முக்கிய சாலைகளில் மண் சரிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. சாலை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீவிரம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 19,000 கனஅடியாக அதிகரிப்பு. பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதித்தது மாவட்ட நிர்வாகம். கோவை மாவட்டம் வால்பாறையில் கொட்டி தீர்த்த கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தல். நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. புதுச்சேரியிலும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரள மாநிலம் மலப்புரம், கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான சிகப்பு நிற எச்சரிக்கை. எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். புதுச்சேரி மாநிலம் மாஹேவில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை. கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக பிராந்திய நிர்வாகி மோகன்குமார் அறிவிப்பு. திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக அம்மாநில அரசு அறிவிப்பு. தூத்துக்குடி மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம். 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீன்வளத்துறை அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 4.83% மின்கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. 400 யூனிட் வரையிலான மின் பயன்பாட்டிற்கு யூனிட் ஒன்றிற்கு 20 பைசா உயர்த்தி ₹4.80 நிர்ணயம். வீடுகளுக்கு 401 யூனிட் முதல் 500 யூனிட் வரையிலான மின்கட்டணம் ₹6.15 இருந்து ₹6.45 அதிகரிப்பு. 501 முதல் 600 யூனிட்டுகள் வரையிலான மின் பயன்பாட்டிற்கு யூனிட் ஒன்றிற்கு 30 காசுகள் வரை உயர்வு.
801 முதல் 1000 யூனிட்டுகள் வரையிலான மின் பயன்பாட்டிற்கான கட்டணம் ₹10.20 இருந்து ₹10.70 உயர்வு. 1000 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்தினால் யூனிட் ஒன்றிற்கு 55 காசுகள் அதிகரிப்பு. $2,47,00,000 வீட்டு மின் நுகர்வோர்களில் 1 கோடி நுகர்வோர்களுக்கு மின் கட்டணத்தில் மாற்றமில்லை. வீட்டு மின் இணைப்புகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம், குடிசை இணைப்புகளுக்கு இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விளக்கம். மின்கட்டண உயர்விற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மக்களை வாட்டி வதைப்பதை திமுக அரசின் வாடிக்கையாகிவிட்டது எனவும் குற்றச்சாட்டு. மின்கட்டணத்தை மீண்டும் உயர்த்தி தமிழ்நாடு மக்களின் முதுகில் குத்திவிட்டது திமுக அரசு. புதிய கட்டண உயர்வு ஏழை மக்கள், தொழில் நிறுவனங்களை கடுமையாக பாதிக்கும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடல். காவிரி விவகாரம் தொடர்பாக இன்று சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறுகிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்கிறது அதிமுக. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, OS மணியன் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என தகவல். விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா இன்று MLA-வாக பதவியேற்பு. காலை 10:30 மணிக்கு சபாநாயகர் அப்பாவு அலுவலகத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார். மதுரை பேந்தர்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி மழையால் ரத்து. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி பகிர்ந்தளிப்பு. TNPL T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் திருச்சி கிராண்ட் சோழாஸ், லைகா கோவை கிங்ஸ் அணிகள் மோதல். போட்டி கோவை SNR கல்லூரி கிரிக்கெட் மைதானத்தில் இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது.